உள்ளதால் உப்பு காற்றுப்பட்டு அதன் வண்ணமோ அதன் தன்மையோ மாறிவிடக் கூடாது என்பதற்காக முழுமையான ஆராய்ச்சிக்கு பிறகே அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த சிலையின் உருவம் குறித்து வெளியாகியுள்ள தகவலில் சிவபாத விருதையருக்கும் பகவதியாருக்கும் மகனாக தோன்றிய திருஞான சம்பந்தரை சீர்காழி தோணியப்பர் கோவில் குளக்கரையில் அமர வைத்துவிட்டு அந்த தம்பதியர் நீராடச் சென்ற போது சம்பந்தர் பசியின் காரணமாக அழுதாராம். அப்போதே அவர் ஒரு தெய்வ குழந்தை என அறிந்து கொண்டு அவரது குரலை கேட்ட சிவன் பார்வதி தேவியிடம் குழந்தையின் அழுகையை போக்க ஞானப்பால் ஊட்டுவாயாக என அருள அன்னை பராசக்தி குழந்தையின் அருகே வந்தாளாம். சம்பந்தரை வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்து மடி மீது அமர்த்தி கொண்டு பாலினை பொற்கிண்ணத்தில் ஏந்தி சம்பந்தரின் கண்மலரிலே வழிந்த நீரை துடைத்து பால் அமுதத்தினை ஊட்டினாளாம். பிற்காலத்தில் திருஞான சம்பந்தர் தான் கண்ட சிவனின் அந்த